அஞ்சரை பெட்டி அம்மா கைமணம் நேயர்களுக்கு கீதா மாமியின் அன்பான வணக்கம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான பிரியாணி, கோலா பிரியாணி. இது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்காக நான் சொல்லித்தரேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். லவங்கம், பட்டை, காய்ந்த மிளகாய், வெங்காயம், புடலங்காய், ஏலக்காய், தக்காளி, எண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, பாசுமதி சாதம், மஞ்சள் பொடி, புதினா, தேங்காய் பால், இஞ்சி, தேங்காய் துருவல், நெய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், சோம்பு, கொத்தமல்லி. இப்ப எப்படி செய்யறதுன்னு உங்களுக்காக நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை, வானலியை நான் இப்போ போடுறேன். இதுல ஒரு வித்தியாசமான ஒரு பிரியாணி. இது நீங்க வீட்டுல எவ்வளவு பிரியாணி செஞ்சு பார்த்திருப்பீங்க, ஆனா இந்த கோலா பிரியாணி ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும். எப்படி செய்யறேன்னு நீங்களே பாருங்க. இப்போ வானலி நல்லா சுட்டுருக்கு. இதுல ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுலயே நம்ம வந்து ஒரு ஸ்பூன் நெய் இதையும் இதுல விட்டுடுங்க. இது நல்லா கொஞ்சம் காயட்டும். காஞ்ச உடனே நம்ம வந்து லவங்கம், பட்டை, ஏலக்காய் அதோட சேர்க்க போறோம். இதுல இப்போ ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதை நல்லா போட்டு பொரியட்டும். இப்போ நல்லா இந்த வெங்காயமும் இதுக்கு நான் போட போறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுலயே வந்து நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த தக்காளியும் இதுலயே போடுறேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுல கொஞ்சமா இஞ்சி பூண்டு விழுது, அத இதோட கலக்க போறேன். நல்லா கலந்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா இதுல போகணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போனோன்னு நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். இதுல கொஞ்சம் தேங்காய் பால் நான் விடுறேன். அதையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த தேங்காய் பாலோட பச்சை வாசனையும் நல்லா போகணும். இதுல கொஞ்சமா நம்ம வந்து உப்பு கொஞ்சமா தான் போட போறேன். நான் இந்த சாதம் இதோட கலக்க போறேன். அதுக்காக நம்ம இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்துட்டு பாசுமதி அரிசி அதை வந்து சாதம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதோட இப்ப நான் இதை கலக்க போறேன். இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ திருப்பியும் அடுப்பு ஆன் பண்ணிட்டு இந்த கோலா பண்றதுக்காக நம்ம பேன் போட்டிருக்கேன். நான் இப்போ புடலங்காய இந்த மாதிரி நல்லா நீள நீளமா இல்லைன்னா சீவல்ல நல்லா சீவிக்கோங்க. சீவிட்டு உப்பை நல்லா அதுல லேசா கொஞ்சமா உப்பு போட்டு பெசரி வச்சுக்கோங்க. இதை நான் இப்ப வானல்ல போட்டுக்கிறேன். லேசா கொஞ்சம் நான் இதை பிரட்டிக்கிறேன். இப்ப இதோட நான் வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு அரைக்கணும். இதை கொஞ்சம் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதை நீங்க பச்சையாவும் போடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி லேசா வதக்கிட்டு போட்டீங்கன்னாலும் நல்லா இருக்கும். இது கூட இப்ப நம்ம வெங்காயம் அதையும் அதோட கலந்துக்கலாம். தேங்காய் துருவல் இதையும் இதோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம் காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், அதே போல இஞ்சி கொஞ்சம், கொத்தமல்லி, புதினா அதையும் அதோட போட்டு அரைக்க போறேன். கொத்தமல்லி அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பொட்டுக்கடலை அதை முதல்ல பவுடர் பண்ணி வச்சு வச்சுக்கணும். நம்ம இப்போ நான் அரைக்க போறேன். நல்லா அரைஞ்சிருக்கு. இப்ப இத வந்து இந்த கலவையோட நான் சேர்க்க போறேன். இந்த கலவையோட நல்லா சேர்த்துட்டு இதை திருப்பி நான் அரைக்க போறேன். நான்
ரொம்பவும் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒன்றும் பாதிமா அரைச்சிக்கலாம். இதை அந்த பவுல்ல போட்டு சின்ன சின்ன உருண்டையா உருட்டி நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுக்க போறோம். நல்ல பவுல்ல போட்டாச்சு. இதை நம்ம கொஞ்சம் கலந்துட்டு நம்ம எண்ணெய காய வச்சுக்கலாம். அதுக்குள்ள நம்ம இந்த கோலாவை சின்ன சின்ன உருண்டையா உருட்டிக்கலாம். உருட்டி சின்ன சின்னதா வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு உருண்டையா நான் இதுல போட போறேன். கொஞ்சம் மெதுவா தான் இதை பண்ண முடியும். ஏன்னா இந்த உருண்டை உடையாம கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். ரொம்ப ரொம்ப டேஸ்டோட இருக்க போகுது. அது அடிப்பக்கம் நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பிக்கலாம். இப்போ இதை அப்படியே ஒன்னொன்னா நம்ம திருப்பிக்கலாம். பாருங்க, இப்பயே தெரியும் பாருங்க உங்களுக்கு. பாருங்க, இப்போ இந்த மாதிரி பிரவுன் கலர்ல நல்லா வந்துடணும். நல்லா வெந்திருக்குது. நான் இதை எடுத்து ஒரு பவுல்ல வைக்க போறேன். நான் மெதுவா ஒன்னொன்னா எடுத்துக்கோங்க. இதை நம்ம சாதத்தோட இப்போ மிக்ஸ் பண்ணணும். இப்போ சாதம் இதை நான் இதோட கலக்க போறேன். இந்த வாணலியில போட போறேன். நான் வாணலியில போட்டதுக்கு அப்புறம் நல்லா இதை இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இந்த சாதத்துல இந்த கோலா இதையும் நம்ம இதோட போட போறோம். இந்த கோலா உடையாம நம்ம சாதத்தோட சேர்த்துக்கணும். பாருங்க, இப்ப பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது. தயாராயிடுச்சு. இதை நான் ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கிறேன். சுவையான கோலா பிரியாணி தயாராயிடுச்சு. இது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்காக நான் திருப்பியும் சொல்றேன். வானலில எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் ரெண்டுத்தையும் நல்லா போட்டுட்டு கொஞ்சம் காஞ்ச உடனே அதுல பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா பொரியட்டும். அதுல வெங்காயத்தை முதல்ல போட்டு நல்லா வதக்கிக்கும். அதே வானலில தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கும். ரெண்டு வதக்கின உடனே இஞ்சி பூண்டு விழுது அதையும் போட்டு பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின உடனே தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம். அந்த தேங்காய் பாலையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் அதுவும் கொதிக்கட்டும். கொஞ்சமா உப்பை போட்டுடுங்க. நம்ம பாஸ்மதி அரிசியை நம்ம சாதம் பண்ணி வச்சிருக்கோம். அதை போட்டு நல்லா கலந்து அதை தனியா ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப கோலா பணத்துக்காக நம்ம புடலங்காய நல்லா மெல்சா உப்பு போட்டு கொஞ்ச நேரம் பெசரி வச்சிருக்கோம். இந்த புடலங்காய வானலில போட்டு கொஞ்ச நேரம் பெசரி அதுல வெங்காயம், கொஞ்சம் தேங்காய் துருவல், பச்சை மிளகாய் காரத்துக்காக போட்டு இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் போட்டு பொட்டுக்கல்லைய மிக்சியில ட்ரையா பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க. அந்த பொட்டுக்கடலை மாவையும் அதோட கலந்து நல்லா போட்டுட்டு அந்த கலவைய மிக்சியில போட்டு நல்லா முதல்ல அரைச்சிக்கோங்க. சின்ன சின்ன உருண்டையா எடுத்து வச்சுக்கோங்க. வானலில கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா காயட்டும். இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே உருண்டையா அதுல போட்டு நல்லா பொன்னிறமா நல்லா வறுத்து அதை எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கி எடுத்த உடனே நம்ம பிரியாணி செஞ்சு வச்சிருக்கோம். அதை ஒரு வானலியில போட்டு அதுலயே நம்ம கோலாவையும் போட்டு நல்லா பெரட்டி ஒரு தட்டுல எடுத்து வச்சுட்டீங்கன்னா சுவையான கோலா பிரியாணி தயாராயிடுச்சு.